Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கடைசி கொஞ்ச நாளாக லைக் ஒரு 1 or 2 months வந்து நான் ரியலைஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் அண்ட் அது வந்து என் வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக ஆக்குச்சு. ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப நிறைய விஷயங்களை என்னை ரசிக்க வச்சுது. ஸோ அதை பற்றின பாட்காஸ்ட் தான் இது. ஸோ நம்ம கூடயே நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க பல வருஷமாக நம்ம கூட இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் வி லவ் தெம் அண்ட் அதை அவங்கக்கிட்டே சொல்லியிருந்திருப்போம். சில டைம் சொல்லாமையும் இருந்திருப்போம். ஆனால் எப்படி சொல்கிறது, தே ப்ளே ஹியூஜ் ரோல் இன் ஆர் லைஃப். லைக் அவங்க வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் அஸ் ஆயிடுவாங்க. லைக் எப்படி சொல்கிறது, அவங்க அவங்க இல்லாத நம்ம வாழ்க்கையில் ஒரு பங்கு அவங்க ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் வந்து அவங்க இல்லை, மேபி இறந்துடலாம், இல்லை மேபி ஃபிசிக்கலாக மூவ் ஆன் ஆகிடலாம், லைக் வேறு ஊருக்கு போகிறது அந்த மாதிரி, இல்லை திடீர்னுட்டு பேசாமல் போயிடலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளை விட்டு போகும்போது அவங்க போயிட்டாங்க அண்ட் நம்ம வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் இத்தனை நாள் நம்ம அவங்க கூட இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது வந்து அந்த டைம் அவ்வளோ பெருசாலாம் தெரிஞ்சிருக்காது, அதை கண்டுக்க கூட மாட்டோம். ஆனால் அவங்க இல்லாத போது அந்த விஷயங்கள் வந்து நம்மளை எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக தெரியும். இப்படிலாம் கூட ஒரு விஷயம் இருந்திருக்கா, இதை நம்ம இவ்வளோ நாள் நோட்டீஸ் பண்ணவே இல்லையே. மேபி அவங்க டெய்லி அனுப்புகிற அந்த குட் மார்னிங் மெசேஜாக இருக்கலாம், இல்லை எப்படி சொல்கிறது அவங்களோட வாய்ஸாக இருக்கலாம், இல்லை லைக் டெய்லி ஒருத்தங்க கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது திடீர்னு அந்த கால் இல்லை அப்படிங்கும்போது வி ஃபீல் லைக் வி ஆர் மிஸ்ஸிங் தெம். பட் அதையும் தாண்டி லைக் ஹவு மச் தட் கால் மீன்ஸ் டு அஸ் அப்படிங்கிறது அவங்க பேசிகிட்டு இருந்தபோது நம்ம வந்து ரொம்ப நினச்சிருக்கவே மாட்டோம். அவங்க கால் பண்ணுறாங்க பண்ணலை அதுவே நம்மளுக்கு பெரிய இதாக இருந்திருக்காது. சில டைம் நம்ம வேலையில் இருக்கும்போது ஏன் இப்படி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நம்ம வேலையில் இருக்கோம்னு சொல்கிறோம், ஆனாலும் அவங்க ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும், நிறைய வெறுப்பு இருந்திருக்கும், நிறைய எரிச்சல் இருந்திருக்கும். ஆனால் அவங்க அந்த இடத்துல இல்லை, அவங்களுக்கு இனிமேல் கால் வராது, அவங்க இவங்க வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அவங்க பண்ண ஒவ்வொரு குட்டி விஷயமும் அட்லீஸ்ட் நம்மளை இரிட்டேட் பண்ணவாது அவங்க வரமாட்டாங்களா, நம்மக்கிட்ட சண்டை போடாவது நம்மக்கிட்ட வரமாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்குல்ல, அந்த தாட் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். பட் அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அந்த பர்சன் இல்லாட்டினா கூட வி ஆர் ஃபீலிங் தம். அவங்க இல்லை, ஃபிசிக்கலாக அவங்க என்கிட்ட பேசலை, நான் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, அவங்க எங்கே இருக்காங்க எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க என் கூட தான் இருக்காங்க. ஐ எம் ஸ்டில் ஃபீலிங் தம். அது வந்து எனக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. லைக் எப்படி சொல்கிறது, ஐ எம் கேரியிங் பார்ட் ஆஃப் தெம் வித் மீ த்ரூ அவுட் மை லைஃப். அப்படி தானே, அவங்க வந்து இல்லாட்டினா கூட அவங்களோட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து கொண்டு போகிறேன், அவங்களையும் நான் கேரி அவுட் பண்ணி கொண்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதெல்லாம் ரொம்ப ரசிக்க தோண ஆரம்பிச்சிது. லைக் நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன்னா இது எத்தனை நாள் நான் அவங்கள வந்து மீட் பண்ண போகிறேன்னு தெரியாது. திங்ஸ் மே சேஞ்ச். ஸோ லெட் மீ செரிஷ் அண்ட் என்ஜாய் த டைம் வித் தெம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கொடுத்துச்சு. எனக்கு இப்போலாம் வந்து மீல்ஸ் ஷேர் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடிலாம் ரொம்பலாம் அவ்வளோலாம் யோசிச்சது கிடையாது. லைக் நம்ம வந்து யார் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் வந்து அம்மா, அப்பா, நான் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா தட் இட் செல்ஃப் மேக்ஸ் மீ ஃபீல் ஸோ கிரேட். நான் இப்போ மேபி இப்போ நான் வந்து ஐ எம் ஹேவிங் தட் எப்படி சொல்கிறது பிளெஸிங் டு பி வித் மை பேரண்ட்ஸ், போத் ஆஃப் தெம் தேர். மேபி நான் நெக்ஸ்ட் இயர் நான் வெளியில் வேலைக்கு போயிடலாம், இல்லை எப்படி சொல்கிறது மேரேஜ் ஆகும், மூவ் ஆன் ஆகும், ஸோ மெனி திங்ஸ் கோனா ஹேப்பன் அண்ட் வி டோன்ட் நோ. இப்போ வந்து இட் இஸ் ஈஸிலி அவைலபிள். ஸோ வை டு டேக் இட் ஃபார் கிராண்டட் அண்ட் அதை வந்து ஏன் நம்ம ரசிக்க மாட்டேங்கிறோம்.
அது வந்து ஒரு நார்மலான இருந்தாலுமே அதை ரசிக்கிறது தானே ஹியூமன் லைஃபு. நம்ம டெய்லி எந்திக்கிறோம், மார்னிங் எந்திக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் தான். இதில் என்ன ரசிக்க இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரொட்டீனை ரசிக்கிறதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கோம். இப்போ ஹியூமனாக இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, அந்த கிரகமோ இல்லை ஹியூமன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை பிறந்ததுக்கப்புறம் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, அங்கே இந்த மாதிரிலாம் இருக்குமா? அங்கே இந்த மாதிரி டெய்லி மார்னிங் எந்திரிப்பாங்களா? எந்திரிச்சு குளிப்பாங்களா? எந்திரிச்சு சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, பிரிவுகள், வலிகள், சிரிக்க முடியுமா? அவங்களால ஹக் பண்ண முடியுமா? அவங்களால கிஸ் பண்ண முடியுமா? இதெல்லாம் கேட்டோன்னா நம்மளுக்கு பதில் தெரியாது. ஸோ பதில் தெரியாது. அது எதுவானாலும் இருக்கலாம். இதோட அமேசிங்கான திங்ஸாகவும் இருக்கலாம். இதெல்லாம் இல்லாமலேயும் கூட இருக்கலாம். பட் இப்போ இந்த மொமெண்ட் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்காமல் அதை நம்ம என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம்ல. நம்ம வந்து டெய்லி நம்மளுக்கு கால் பண்ணுற அம்மா கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கும்போது நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு நாள் அவங்க இல்லை அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு பெருசாக தெரியும். ஸோ ஒய் டு எப்படி சொல்கிறது, போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி எதுக்கு? இருக்கும்போதே அதை என்ஜாய் பண்ண வேண்டியதானே. இருக்கும்போதே அதை செரிஷ் பண்ண வேண்டியதானே. ஏன் அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல? ஒரு விஷயம் இருக்கும்போது அதை ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கல? ஏன் போனதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரசிக்கிறோம்? போனதுக்கப்புறம் தான் அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு புரியுது. ஏன் இருக்கும்போது அதை உணர மாட்டேங்கிறோம்? அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிச்சுது. ஸோ ஐ ஸ்டார்டட் டு என்ஜாய் டூயிங் திங்ஸ். எனக்கு இந்த பாட்காஸ்ட் பண்ணுறது கூட அப்படி தான் இருக்குது. இட்ஸ் மீ ஸ்பெண்டிங் டைம் வித் மீ. என்னை சுற்றி யாருமே இல்லை, ஆனால் நான் பேசுகிறேன். அண்ட் தட் மேக்ஸ் மீ ஃபீல் சீன். தட் மேக்ஸ் மீ கிவ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் லைக் ஐ எம் அக்னாலஜிங் வாட் எவர் ஐ எம் ஃபீலிங். இது என்னோடய பாட்காஸ்ட்டு. ஐ கேன் டாக் எனிதிங். எது வேணாலும் நான் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் there will be people who listens to it, who loves it, and that feels great. So enjoy things. எதுவுமே டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்காதீங்க. எது எப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. ஸோ ஜஸ்ட் என்ஜாய் திங்ஸ். அது ஒரு குட்டி குட்டி விஷயமா இருக்கலாம். மேபி எப்படி சொல்கிறது, வேலைக்கு போகிறது கூட கடுப்பாக இருக்கலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, அதுவே ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணுவோம். ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டலாம் கேட்டு பாருங்கள், வயசானவங்கள்ட்டலாம். நான் வேலைக்கு போகும்போது கூட எனக்கு எதுவும் தெரில. இப்போ வீட்டில் சும்மா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் டு டூ வித் டைம். அவங்களுக்கு தெரியல. இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்குன்னு எந்த ஹாபியும் இருந்ததில்லை, எதுவுமே இருந்ததில்லை. ஸோ அவங்கள்ட்ட அபண்டன்ஸ் ஆஃப் டைம் இருக்கும்போது அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஸோ வாட் எவர் யூ ஆர் டூயிங், whoever you are being with, just enjoy their presence. அவ்வளோதான். ஸோ இருக்கும்போது ஒரு விஷயத்தை ரசிப்போம், போனதுக்கப்புறமும் ரசிப்போம். பட் இருக்கும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரசிப்போமே. அவ்வளோதான். டாடா, பை.